கிறிஸ்துவுக்கென அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் இந்த புதிய நாளின் மேன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஆண்டவர் அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்பு என்கிறது வாழ்க்கையிலே முக்கியமானது. அந்த அன்பு இறைவனிடத்திலே செலுத்தப்பட வேண்டும். இறைவனிடத்திலே அன்பை செலுத்துகிறோம் என்று சொன்னால் நாம் இறை மக்களோடும் கூட, இறைவன் படைத்த மக்களோடும் கூட அந்த அன்பை நாம் செலுத்துகிற மக்களாய் காணப்படுவோம். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோவான் நற்செய்திகள் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் அன்பு கூர்ந்து தம்மை தந்தருளினார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பானது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மேன்மையான மேட்டுமையானவைகளை சிந்திக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லும் பொழுது இறைவனிடத்திலே அன்பு கூர்ந்து என்கிற வார்த்தையை இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அன்பு கூறுகிற மக்களுக்கு மேட்டிமை காரியம் இல்லை. அனைத்து மக்களையும் சமமாக பதித்து நிறைவுகளை காண்கிற மக்களாய் காணப்படுவார்கள். ஒரு உதாரணம், ஒரு அரசன் ஒரு முறை மாறு வேடத்துல வேட்டைக்காக சென்றானாம். அப்பொழுது நல்ல மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. ஆகவே அவன் பாதை மாறி தடுமாறி தனித்து விடப்பட்டவனாக கிடைத்த பாதையிலே சென்ற பொழுது ஒரு குடிசையை சந்தித்தான். அந்த குடிசையிலே ஒரு வயதானவர் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்து அவன் உள்ளே வந்த பொழுது அவரும் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். இவன் கேட்டான், நான் வந்தேன், நீ வணக்கம் சொல்லக்கூடாதா என்று சொல்லி கேட்டாராம் அரசன். அந்த அங்க இருந்த பெரியவர் சொன்னார், நான் ஏன் உனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும்? நீ என்னுடைய வீட்டிலே வந்திருக்கிறாய், ஆகவே நீதான் எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். உடனே ஒரு பை நிறைய பொற்காசுகளை எடுத்து காண்பித்து, நான் என்னிடத்துல இவ்வளவு பணம் இருக்கிறது, இப்பொழுது வணக்கம் சொல் என்று சொன்னார். அவர் சொன்னார், நான் உன்னையே மதிக்கவில்லை, நீ கொண்டு வந்த காசையா மதிப்பேன் என்று சொன்னார். இந்த அரசனுக்கு சற்று கோபம் வந்தது. அவர் என்ன செய்தார், அந்த கொண்டு வந்த பொற்காசுகளை 2ஆக பிரித்து ஒரு பகுதியை அந்த வயதானவரிடத்துல கொடுத்து விட்டு, பார், உனக்கு இவ்வளவை கொடுத்து விட்டேன், இப்பொழுது எனக்கு வணக்கம் சொல் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், என்னிடத்துல இருப்பதை போலவே உன்னிடத்துல இருக்கிறது, நான் எதற்கு உனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்றார். மீதம் இருந்த பொற்காசுகளையும் அந்த முதியவரிடத்துல கொடுத்து விட்டு, உன்னிடத்துல எல்லாம் இருக்கிறது, இப்பொழுது நான் இவ்வளவு கொடுத்து விட்டேன், எனக்கு வணக்கம் சொல்ல என்று சொன்னார். என்னிடத்துல இவ்வளவு பொற்காசுகள் இருக்கும்போது நான் ஏன் உனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். பாருங்கள், இதுதான் வாழ்க்கை. அன்பு என்பது பொருளினாலோ பதவியினாலோ வருவது அல்ல. அன்பு என்பது இறை சாயலை வெளிப்படுத்தும் பொழுது வருவது. அந்த இறை சாயலை இந்த அரசன் உணர்ந்திருப்பான் என்று சொன்னால் அவன் உள்ளே வந்த பொழுதே அந்த முதியவர் வணக்கம் சொல்லியிருப்பார். பரஸ்பர அன்பை பகிர்ந்திருப்பார். அவனுக்கு தேவையானதை தந்திருப்பார். இன்றைக்கு அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை விலை கொடுத்து வாங்கிவிடலாம், பதவியினால் பெற்றுவிடலாம் என்று சொன்னால் பதவி போன பின், பணம் போனபின் நாம் இருக்கிற இடம் வேறாய் காணப்படும். புரிந்து கொள்ளுவோம், இறை அன்பை பகிர்வோம், இறைவனை மையப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விலைக்காய் நன்றி செலுத்துவோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. நீர் எங்களிடத்திலே காண்பித்த அன்பை நாங்களும் பிறரிடத்திலே காண்பித்து மையப்படுத்த உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.